Welcome to Max Very Easy. 6th chapter miscellaneous exercise 12th sum பார்க்க போறோம். A point on the hypotenuse of a triangle is at a distance A and B from the sides of the triangle. Show that the minimum length of the hypotenuse is A power 2 by 3 plus B power 2 by 3 into the whole power 3 by 2. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. அந்த ஹைபாட்டிஸில் ஒரு பாயிண்ட் பிங்கிற ஒரு பாயிண்ட் ஏ பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து ஏ டிஸ்டன்ஸும் இந்த சைட்லேருந்து பி டிஸ்டன்ஸும் இருக்குங்கிறாங்க. ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு எம் பாயிண்டில் வந்து ஏ டிஸ்டன்ஸு, இங்கே என் பாயிண்ட்லேருந்து பி டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிளை பொறுத்தவரைக்கும் இது டீட்டா ஆங்கிள் வரும். இந்த டீட்டா ஆங்கிள் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இது எதுக்கு வரும்போது இது என்னென்னா ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஹைபாட்டிஸ் வந்து மினிமம் சொல்லியிருக்காங்க. ஹைபாட்டிஸ் என்ன வருது, ஹைபாட்டிஸ் ஈக்குவல் டு ஏ பை, அதாவது மினிமம் ஏசி ஈக்குவல் டு ஏ பவர் 2 by 3 ப்ளஸ் பி பவர் 2 by 3 ஹோல் பவர் 3 by 2 வந்து ப்ரூவ் பண்ணணும். அது வந்து மினிமம் ப்ரூவ் பண்ணணும். ஹைபாட்டிஸ் என்னது, ஏசிங்கிற ஹைபாட்டிஸில் எப்படி எழுதலாம், ஏபி ப்ளஸ் பிசின்னு எழுதலாம். ஸோ இந்த ட்ரையாங்கில் வந்து ஏஎம்பி அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கில் பார்த்தீங்கன்னா தீட்டா காஸ் தீட்டாங்கிறத எடுத்திங்கன்னா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டிஸ் வரும். இந்த ஹைபாட்டிஸ் ஏபிங்கிறது வந்துருதா, அப்போ ஏபிக்கு வந்து அட்ஜசன்ட்டில் வந்து ஏ வருது, ஏ டிவைட் பை ஏபி. இது எதுக்காக அந்த தீட்டாங்கிறத எடுக்கிறோம்னா நம்ம எல்லாமே வந்து இந்த ஏ அந்த பியை வச்சு கன்வெர்ட் பண்ண போகிறோம் இந்த சைட்ஸை, அதனால தான் எடுக்கிறோம். ஸோ காஸ் தீட்டா வந்து அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டிஸு, அப்போ ஏ பை ஏபின்னு வந்துடும். அப்போ ஏபியோட வெளியே பார்த்தீங்கன்னா ஏ பை காஸ் தீட்டா மேலே கொண்டு ஏ சீக்கண்ட் தீட்டான்னு வந்துடும். அதே மாதிரி ரெண்டாவது ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், பிஎன்சி இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா எடுத்திங்கன்னா பி பை, அதாவது ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டிஸ் வரும். ஹைபாட்டிஸுங்கிறது பிசி வரும், இது வந்து பின்னு வந்துடும். அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டிஸ் பி பை பிசின்னு வந்துடும். அப்போ பிசி ஈக்குவல் டு பி பை சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு பி கொசிகன் தீட்டான்னு வந்துடும். அப்போ ஹைபாட்டிஸ் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ப்ளஸ் பிசி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ சீக்கன் தீட்டா ப்ளஸ் பி கொசிகன் தீட்டான்னு வந்துடும். அப்போ இதை வந்து டீட்டாங்கிற ஒரு வேரியபிள் மட்டும் வந்துருச்சு. அப்போ டிஹெச் பை டி டீட்டா போட்டிங்கன்னா இதை டிஃபைன் பண்ணும்போது ஏ சிக்கன் தீட்டா tan தீட்டா வரும், மைனஸ் இதை டிஃபைன் பண்ணும்போது இதை ப்ளஸ்ஸு இதை டிஃபைன் பண்ணும்போது மைனஸ் பி கொசிகன் தீட்டா காஸ் தீட்டான்னு வரும். அப்போ மைனஸ் பி காஸ் தீட்டா பி கொசிகன் தீட்டா காட் தீட்டான்னு வந்துடுது. இது ஈக்குவல் டு 0 போடும்போது ஏ சிக்கன் தீட்டா tan தீட்டா மைனஸ் பி கொசிகன் தீட்டா காட் தீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ இதை வந்து அங்கே கொண்டு போனீங்கன்னா ஏ சிக்கன் தீட்டா tan தீட்டா ஈக்குவல் டு பி கொசிகன் தீட்டா காட் தீட்டான்னு வரும். பியை கீழே கொண்டு வந்தீங்கன்னா இதை அங்கே கொண்டு போங்க, ஏ பை பி ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா காட் தீட்டா டிவைட் பை சீக்கன் தீட்டா tan தீட்டா. ஸோ ஏ பை பி ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா 1 பை சைன் தீட்டா, காட் தீட்டாவை காஸ் தீட்டா பை சைன் தீட்டா எழுதலாம், டிவைட் பை சீக்கன் தீட்டாவை 1 பை காஸ் தீட்டா, tan தீட்டாவை சைன் தீட்டா பை காஸ் தீட்டா எழுதலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா வருது, மேலே வந்து காஸ் தீட்டா மட்டும் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா மட்டும் வரும், காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா மேலே போகும், இந்த சைன் ஸ்கொயர் கீழே வந்துச்சுன்னா காஸ் கியூப் தீட்டா பை சைன் கியூப் தீட்டான்னு வரும். இந்த கியூபை வெளியே எடுத்தீங்கன்னா ஏ பை பி ஈக்குவல் டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. அப்போ காஸ் தீட்டா பை சைன் தீட்டா வந்து என்ன வரும், ஏ பை பி ஹோல் பவர் 1 பை 3. இதை காஸ் தீட்டா பை சைன் தீட்டாவை நம்ம காட் தீட்டா எழுதலாம். காட் தீட்டா வந்து ஏ பை பி ஹோல் பவர் 1 பை 3. அதை 1 பை இதை ரிவர்ஸில் போட்டோம்னா tan தீட்டா வரும். tan தீட்டா வந்து பி பை ஏன்னு வரும். பி பை ஏ ஈக்குவல் டு 1 பை இது tan தீட்டா ஈக்குவல் டு பி பை ஏ ஹோல் பவர் 1 பை 3ன்னு வரும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஹைபாட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கன் தீட்டா கொசிகன் தீட்டான்னு வருது. ஸோ அதை வந்து ஏ பை பியில் மாற்றணும். அதனால் என்ன பண்ண போகிறோம், நமக்கு ஏற்கனவே தெரியும் 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா வந்து கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும். அப்போ கொசிகன் தீட்டா வந்து என்ன வரும், ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. இந்த காட் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ நமக்கு தெரியும், அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஏ பை பி ஹோல் பவர் 2 பை 3ன்னு வரும். அதே மாதிரி சீக்கன் தீட்டாவுக்கு வந்து ரிலேஷன் பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும். அப்போ சீக்கன் தீட்டா வந்து ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு வரும். tan ஸ்கொயர் தீட்டாவுக்கு வந்து பி பை ஏ ஹோல் பவர் 2 பை 3ன்னு வரும். அப்போ 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் பி பை ஏ ஹோல் பவர் 2 பை 3. இதை வந்து நம்ம ஹச்சில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஹச் ஈக்குவல் டு ஏ சீக்கன் தீட்டா ப்ளஸ் பி கொசிகன் தீட்டா. சீக்கன் தீட்டாக்கு போல் 1 ப்ளஸ் பி பை ஏ ஹோல் பவர் 2 பை 3 ரூட் ஆஃப், அதனால் கொசிகன் தீட்டா போல் பி ப்ளஸ் பி இன்ட்டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஏ பை பி ஹோல் பவர் 2 பை 3ன்னு வரும். ஹச் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் பவரை தனியாக படிக்கிறேன், பி பவர் 2 பை 3 டிவைட் பை ஏ பவர் 2 பை 3 ப்ளஸ் பி இன்ட்டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஏ பவர் 2 பை 3 டிவைட் பை பி பவர் 2 பை 3. ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ பவர் 2 பை 3 ப்ளஸ் பி பவர் 2 பை 3 ஹோல் பவர்
ஹோல் டிவைட் பை ஏ பவர் 1/3 இன்ட்டு 2. இந்த 2 வந்து வெளியே தனியாக எடுத்துக்கிறேன். ப்ளஸ் பி இன்ட்டு ரூட் ஆஃப் பி பவர் 2/3 ப்ளஸ் ஏ பவர் 2/3 டிவைட் பை பி பவர் 1/3 இன்ட்டு 2. இந்த ஸ்கொயரை வெளியே எடுத்தோம்னா ஏ இன்ட்டு 1 மைனஸ் இது 1/3 கீழே இருக்குது, மேலே வரும்போது மைனஸ் 1/3 வரும். 1/3 இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ பவர் 2/3 ப்ளஸ் பி பவர் 2/3 ப்ளஸ் பி பவர் 1 மைனஸ் 1/3 இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ பவர் 2/3 ப்ளஸ் பி பவர் 2/3. இதை காமனாக வெளியே எடுத்திங்கன்னா ரூட் ஆஃப் ஏ பவர் 2/3 ப்ளஸ் பி பவர் 2/3 இன்ட்டு ப்ராக்கெட்டில் ஏ பவர் 2/3 ப்ளஸ் பி பவர் 2/3 1 மைனஸ் 1/3ங்கிறது 2/3 ஆயிரும். ரூட் வந்து 1/2. அப்போ ஏ பவர் 2/3 இன்ட்டு பி பவர் 2/3 இன்ட்டு 1/2 ஹோல் பவர் 1/2 இன்ட்டு ஏ பவர் 2/3 ப்ளஸ் பி பவர் 2/3. இது 1 இது 1/2. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ஏ பவர் 2/3 ப்ளஸ் பி பவர் 2/3 ஹோல் பவர் 1 ப்ளஸ் 1/2. அப்போ ஹைபார்டன்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் 2/3 ப்ளஸ் பி பவர் 2/3 ஹோல் பவர் 3/2 வருது. இதுதான் ப்ரூவ் பண்ண சொன்னால் ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த ஹைபார்டன்ஸ் மினிமங்கிற ப்ரூவ் பண்ணணும். அதனால் டிஹெச்/டி தீட்டா வந்து ஃபர்தர் டிஃபைன் பண்ணணும். டிஹெச்/டி தீட்டா முதல்ல எழுதியிருக்கேன். ஏ சீக்கன் தீட்டா tan தீட்டா மைனஸ் பி காஸ் கொசிகன் தீட்டா காஸ் தீட்டா. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா இது யூவி ஃபார்முலாவில் இருக்குது. யூ வச்சுட்டு விஏ டிஃபைன் பண்ணுவோம், அப்புறம் விஏ வச்சுட்டு யூ டிஃபைன் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கேயும் யூவி ஃபார்முலா இருக்குது. யூ வச்சுட்டு விஏ, வி வச்சுட்டு யூவை டிஃபைன் பண்ணுவோம். ஏ காமனாக எழுதிக்கோங்க. சீக்கன் தீட்டாவை டிஃபைன் பண்ணால் சீக்கன் தீட்டா tan தீட்டா வரும். tan தீட்டா அப்படியே எழுதுங்க. அப்புறம் சீக்கன் தீட்டா வச்சுட்டு tan தீட்டா பண்ணி சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் பியை வெளியே வச்சுட்டு மைனஸ் கொசிகன் தீட்டா டிஃபைன் மைனஸ் கொசிகன் தீட்டா காஸ் தீட்டா அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் கொசிகன் தீட்டா வச்சுட்டு காஸ் தீட்டா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஏ சீக்கன் தீட்டா tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஏ சீக்கன் கியூப் தீட்டா ப்ளஸ் பி கொசிகன் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி கொசிகன் ஸ்கொயர் தீட்டா எல்லாமே பாசிட்டிவ் வருது. அப்போ டி ஸ்கொயர் ஹெச் பை டி தீட்டா ஸ்கொயர் வந்து பாசிட்டிவ். அப்போ ஹைபார்டன்ஸ் வந்து மினிமம். அந்த மினிமமாக இருக்கும்போது ஹைபார்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பவர் 2/3 ப்ளஸ் பி பவர் 2/3 ஹோல் பவர் 3/2ன்னு வருது. 13 sum. Find the points at which the function f given by f of x equal to x minus 2 whole power 4 x plus 1 whole power 3 has local maxima, local minima, point of inflection. So function f of x equal to x minus 2 whole power 4 x plus 1 whole power 3. f dash of x கண்டுபிடிங்க. மேக்ஸிமம் முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணணும். f dash of x கண்டுபிடிச்சிங்கன்னா 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் கியூப் வரும். இதை பவர் கீழே ஹோல் கியூப் வரும். அப்புறம் உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 வந்துடும். இது வந்து வி அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் கியூபு. அப்புறம் யூ அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் கியூப் ஹோல் பவர் 4. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அப்புறம் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் கியூபும் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயரும் காமனாக இருக்குது. அதை வெளியே எடுத்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் கியூப் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். மிச்சம் உள்ள ப்ராக்கெட்டில் எழுதினீங்கன்னா 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு வரும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் கியூப் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 4x ப்ளஸ் 4 மைனஸ் ப்ளஸ் 3x மைனஸ் 6ன்னு வரும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் கியூப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 7x மைனஸ் 2ன்னு வரும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 0ன்னு போட்டேன்னா எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் கியூப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் 7x மைனஸ் 2 ஈக்குவல் 0ன்னு வரும். அப்போ எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் கியூப் ஈக்குவல் 0, எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 0, இல்லை 7x மைனஸ் 2 ஈக்குவல் 0 வரும். கியூபுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் 0னா எக்ஸ் ஈக்குவல் 2ன்னு வரும். இதில் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் 1 வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் 2/7 வரும். ஸோ நம்ம வேல்யூ ஆஃப் த எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இந்த டேபிள் போடுங்க. வேல்யூ ஆஃப் த எக்ஸ் ஒரு பக்கம் இல்லைங்க, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஒரு பக்கம் இல்லைங்க. ஸோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு 2 இருக்கும்போது 2க்கு ரைட்டில் 2.1, 2க்கு லெஃப்ட்டில் 1.9ங்கிற பாயிண்ட் 2 பாயிண்ட், அதாவது லெஃப்ட்டில் ஒரு பாயிண்ட் ரைட்டில் ஒரு பாயிண்ட் செக் பண்ண போகிறோம். செக் பண்ணும்போது வந்து இப்போ ரைட்டில் பார்த்தீங்கன்னா 2.1 இருக்குது. அந்த 2.1 எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக வந்து 2.1 போட்டிங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் 2.1 மைனஸ் 2 அப்படிங்கும்போது இது வந்து பாசிட்டிவ் வரும். அதே மாதிரி 2.1 ப்ளஸ் 2 இது ஸ்கொயர் பண்ணும்போது இதுவும் பாசிட்டிவ் வரும். 2.1 மைனஸ் அதாவது 7 இன்ட்டு 2.1 மைனஸ் 2ங்கும் போது இதுவும் பாசிட்டிவ் வரும். அப்போ 3மே பாசிட்டிவ் வரும். அப்போ இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவ் வரும். அதே வேல்யூ ஆஃப் த எக்ஸ் வந்து 2க்கு கீழே போடும்போது 1.9 போடும்போது பார்த்தீங்கன்னா 1.9 மைனஸ் 2ங்கிறது இது நெகட்டிவில் வரும். நெகட்டிவ் கியூ போடும்போது நெகட்டிவ் வரும். அப்போ நெகட்டிவ் இதில் வந்து 1.9 ப்ளஸ்ங்கிறது பாசிட்டிவ் தான் வரும். இது பாசிட்டிவ் தான் வரும். அப்போ டோட்டலாக வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்.
அப்போ டூக்கு பக்கம் வேல்யூ 2 இருக்கும்போது 2க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், லெஃப்ட்டில் வந்து நெகட்டிவ். அது மாதிரி வந்து -1க்கு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரைட்டில் 0.9, லெஃப்ட்டில் வந்து 1.1. இந்த ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வரும், லெஃப்ட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வரும். அப்புறம் 2/7 செக் பண்ணுங்கள். 2/7க்கு அதே மாதிரி வேல்யூ வந்து 3/7 ரைட்டில், லெஃப்ட்டில் வந்து 1/7. இதே செக் பண்ண பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து நெகட்டிவ் வரும், லெஃப்ட்டில் வந்து பாசிட்டிவ் வரும் f'((F)'. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரியும்னா ரைட்டில் பாசிட்டிவ், அதாவது greater than 0, லெஃப்ட்டில் வந்து நெகட்டிவ் less than 0 இருந்தால் இந்த பாயிண்ட் வந்து லோக்கல் மினிமா. அப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ங்கிற பாயிண்ட் வந்து ரைட்டில் வந்து பாசிட்டிவ், லெஃப்ட்டில் வந்து நெகட்டிவ் வருது, அதனால் 2ங்கிற பாயிண்ட்டு லோக்கல் மினிமா. அதே மாதிரி ரைட்டில் நெகட்டிவ், லெஃப்ட்டில் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா லோக்கல் மேக்ஸிமா. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2/7 வந்து ரைட்டில் நெகட்டிவ், லெஃப்ட்டில் வந்து மேக்ஸிமம், இது லெஃப்ட்டில் வந்து பாசிட்டிவ் வருது, அதனால் 2/7 வந்து லோக்கல் மேக்ஸிமா. ரெண்டு பக்கம் வந்து ஒரே சைனாக இருந்துச்சுன்னா, சேம் சைன் இருந்துச்சுன்னா அது வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஸோ அந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா x=2, லோக்கல் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா x=2/7, பாயிண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா x=-1ங்கிற பாயிண்ட்டு. 14. Find the absolute maximum and minimum values of the function f given by f((x) = cos square x plus sin x. X belongs to 0 to pi. f((x) எழுதிங்க, cos square x plus sin x. f'((x) கண்டுபிடிங்க. 2 cos x, அப்புறம் cos x minus sin x, sin x டிவைட் பண்ணி cos x. அப்போ -2 sin x cos x plus cos x = cos x னு வருது. f'((x) 0 போட்டிங்கன்னா -2 sin x plus sin x cos x plus cos x = 0. cos x காமனாக எடுத்திங்கன்னா 1 மைனஸ் இது வந்து இங்கே இருக்குது 1 மைனஸ் 2 sin x = 0. அப்போ cos x = 0, இல்லைனா 1 மைனஸ் 2 sin x = 0. cos x எப்போ 0 இருக்கும்? அந்த 0 to பைங்கிற இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா π/2ல் மட்டும்தான் 0வாக இருக்கும். 1 மைனஸ் 2 sin x = 0னா2 sin x = 0. அப்போ sin x = 1/2. sin x = 1/2 வந்து எப்போ வரும்? x வந்து π/6லையும் வரும், 5π/6லையும் வரும், ரெண்டு இடத்துலையும் வரும். ஸோ நம்ம ஒரு ரியல் லைனில் 0 to πக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 0, π/6, π/2, 5π/6, π. மொத்தம் 1, 2, 3, 4 இன்டர்வலில் கண்டுபிடிக்க போகிறோம். 4 இன்டர்வலில் வந்து இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லையும் வந்து நம்ம வேல்யூ போட்டாலே எது மேக்ஸிமம் மினிமம் செக் பண்ணலாம். அப்போ f((x) வந்து ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா cos square x plus sin x. முதல்ல f(0) போடுங்க. cos square 0 sin 0 வரும். cos 0ங்கிறது 1 வரும். அப்போ 1 ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர் = 1 வரும். 1 ஸ்கொயர் + 0 1 வந்துடும். அப்புறம் f(π/6) பார்த்தீங்கன்னா cos square π/6 plus sin π/6. cos square π/6 π/6 cos 30 வேல்யூ பார்த்தீங்கன்னா √3/2ன்னு வரும். √3/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் sin 30 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2 வரும். இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3/4 வரும். 3/4 ப்ளஸ் 1/2 வந்து பார்த்தீங்கன்னா 5/4 வரும், which is 1.25 வரும். அப்புறம் f(π/2) செக் பண்ணிங்கன்னா cos square π/2 ப்ளஸ் sin π/2. cos வந்து 90 வந்து 0 வரும், 0, sin 90 வந்து 1. அப்போ 0 + 1 வந்து 1 வந்துடும். அடுத்து f(π/6)ங்கிறது பார்த்தீங்கன்னா cos square 5π/6 ப்ளஸ் sin π/6 5π/6 வரும். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா cos வந்து செகண்ட் ஆர்டரில் மைனஸ் வரும், -√3/2 ஹோல் ஸ்கொயர் வரும். sin வந்து பாசிட்டிவ் வரும், 1/2 வரும். மைனஸ் வந்து ஸ்கொயரில் வரும்போது ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 3/4 ப்ளஸ் 1/2ன்னு வரும், which is 5/4 வரும், which equal to 1.25 வரும். அப்புறம் காஸ் இது f(π) பார்த்தீங்கன்னா cos ஸ்கொயர் π ப்ளஸ் sin πன்னு வரும். இது வந்து 1 வரும், -1 வரும், -1 ஹோல் ஸ்கொயர் 1 வந்துடும், ப்ளஸ் 0. இதில் மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.25, மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 வரும். நமக்கு மேக்ஸிமம் மினிமம் தான். அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1.25, அப்சல்யூட் மினிமம் வேல்யூ வந்து 1.